Mantri, my comrade, Mr. Vidya. ഇത് എൻ്റെയും കേരളമാണ് എന്ന് ചെറുപ്പം മുതലേ എനിക്ക് ബോധ്യപ്പെടുത്തിയ മലയാളികൾക്ക് നന്ദിയും നമസ്കാരവും. ഇനി ഞാൻ തമിഴിൽ പറയാം. ഞാൻ പറയുന്നത് അവിടെയും കേൾക്കണം. അതുകൊണ്ടാണ് இன்று தெற்கு தேய்கிறது என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காமல் தெற்கை உதாரணமாக காட்டிக்கொண்டிருக்கும் முக்கிய தலைவர்களில் மூலமானவர் விஜயன் அவர்கள். இதை பிரபலப்படுத்த வேண்டியது என் கடமையாகவே நினைக்கிறேன். சித்தாந்தங்கள் எவ்வாறாயிருந்தாலும், அவர் கம்யூனிஸ்டாகவும் நான் சென்ட்ரிஸ்டாகவும் இருந்தாலும், மக்கள் சேவையில் நாங்கள் இருவருமே காம்ரேட்ஸ் தான். இந்த சித்தாந்த வேறுபாடுகளின் நூற்றாண்டு கடந்து கொண்டிருக்கிறது. மக்கள்தான் நம் சித்தாந்தம் என்று மாறும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வரும் வழியில் ஒரு சின்ன விமர்சனத்தை பாஸ்கரன் சார் என் முன்னால் வைத்தார். நாங்கள் ஒரே வண்டியில் வந்து கொண்டிருந்தோம். நீங்கள் இனி வன்முறைக்கு இடமே இல்லை, அது தேவையில்லை என்று மொத்தமாக சொல்லும் பொழுது அநீதிக்கு எதிராக எப்படி போராடுவது என்பதுதான் அவருடைய கேள்வியின் அடிநாதம் என்று நான் புரிந்து கொண்டேன். அநீதிக்காக போராடலாம், அந்த போராட்டம் தொழிலாக மாறிவிடக்கூடாது. அது கடமையாக இருக்க வேண்டும். அந்த கடமை முடிந்ததும் நாம் அமைதியை நோக்கித்தான் செல்ல வேண்டும். அதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். அங்கே அவருக்கும் என்னை விட அறிவார்ந்தவர்களை உதாரணமாக சொல்லி தப்பித்து கொண்டேன். நான் ஒரு போரின் முடிவு வெற்றியில் இருக்க முடியாது. போரின் முடிவு அமைதியில் தான் இருக்க வேண்டும். War will have to end in peace. Otherwise Tolstoy would have named it War and Victory. A wise man like him looked beyond his time and said war and then peace. We are all walking towards peace, and I am happy to walk behind great leaders like him. We have many in this country. We'll have to realize their potential. இது நான் நாடு முழுவதும் கேட்க வேண்டும் என்பதற்காக தேசிய கம்யூனிகேஷன் மொழியில் பேசுகிறேன். நான் இங்கே இந்த விழாவிற்கு நான் வர வேண்டியது என் கடமையாகவும், 4-5 வயது முதல் கேரள சினிமாவில் நான் நடித்து கொண்டிருந்த ஒரு பால நடிகனாகவும் பேசுகிறேன். இன்று அரசியலில் நுழைந்து பல வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு இளம் அரசியல்வாதியாகவும் பேசுகிறேன்.